ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து கருவேப்பிலையை எடுத்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது கருவேப்பிலையும் சேர்த்து போட போகிறேன். என்னடா நெல்லிக்காய் ஜூஸில் கருவேப்பிலையா? ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைந்திருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. நெல்லிக்காய் சாறு செரிமானத்தை மேம்படுத்துகிறது, மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது. நெல்லிக்காய் சாறு வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவும். நெல்லிக்காய் முடி உதிர்வை தடுக்கவும் செய்கிறது, சருமம் பளபளப்பாக வைத்திருக்கவும் உதவுகிறது. சில ஆய்வுகளில் நெல்லிக்காய் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்க உதவும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நெல்லிக்காய் ஜூஸு தினமும் 20 to 30 மில்லி அளவுக்கு தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா சுகர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் இதெல்லாம் டக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும். மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு சத்தான பானம், ஆனால் அதை மிதமாக குடிப்பது நல்லது. பொருட்கள் சேர்க்க போகிறேன். அது கருவேப்பிலையும், இஞ்சி, ஒரு துளி மஞ்சள் பொடி, அதுக்கடுத்து சுவைக்கேற்ற உப்பு. கருவேப்பிலை சேர்ப்பதால் என்ன நன்மைன்னா, நம்ம சருமம் பளபளப்பாக இருக்கும். கருவேப்பிலை அடிக்கடி எடுத்துக்கும்போது முடி கருப்பாக நல்லா நீண்டு வளரும், அடர்த்தியாக வளரும். கருவேப்பிலையெல்லாம் தூக்கி போட்டுடுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஜூஸாக கொடுக்கும்போது அதனுடைய பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து செரிமானத்திற்காக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி எதுக்காகன்னா, வயிற்றுப்பொருமல், நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இஞ்சி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் மஞ்சளும் ஒரு ஆன்டிபயாட்டிக், அதனால் மஞ்சளும் சேர்த்துக்கிறோம். உப்பு சுவைக்காக சேர்த்துக்கிறோம். இதை எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கணும். தினமும் குடிச்சிட்டு வரலாம். இப்போது நம்ம மாடி தோட்டத்திலேருந்து கருவேப்பிலையை எடுத்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடித்தோம். அதே போல் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறத வச்சு அடுத்தடுத்து என்னென்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக இருங்க.